விஜய் அவருக்கு ரகசியமாக ஃபோன் போட்டு பேசின அமித்ஷா, அதேபோல விஜய் அவரும் அமித்ஷா அவர்கிட்ட ஒரு சில ரகசியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்காரு. ஸோ அத தொடர்ந்து பின்னாடியே இப்ப தமிழக வெற்றிக் கழகத்தின் மிக முக்கியமான நிர்வாகியாக இருக்கிற புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, எல்லாத்த விட மிக மிக முக்கியமாக செங்கோட்டையன், அடுத்து நிர்மல்குமார், இப்படி இவங்க எல்லாருமே தற்போது டெல்லி பயணம் பண்ண இருக்காங்க. டெல்லிக்கு நாளைக்கு இவங்க எல்லாருமே போக இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி, அதேபோல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இவங்க எல்லாரையுமே முட்டாள் ஆக்கக்கூடிய ஒரு தரமான செய்கை, மிகப்பெரிய ஒரு சம்பவத்த தான் தற்போது விஜய் அவர்கள் இந்த 2026 எலக்ஷனுக்கு முன்னாடி யாருமே நெனச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படி நடக்க போகுது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு சம்பவத்த தற்போது விஜய் அவர்கள் டெல்லிக்கு செங்கோட்டையன், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், இவங்க எல்லாரையுமே அனுப்பி வச்சதற்கான அந்த பின்னணி, எதுக்காக அனுப்பி வச்சிருக்காரு, அதற்கான முக்கியமான விஷயம் எல்லாமே என்னென்ன அப்படின்னு தற்போது டெல்லி வட்டாரத்துல இருந்து மிக மிக முக்கியமான தகவல்கள் தற்போது வெளியாக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு தகவலாக வெளிவந்துகிட்டும் இருக்கு. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்த்தலாம். முக்கியமாக விஜய் அவர்கள் டெல்லிக்கு புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், இவங்க எல்லாரையுமே கரூர் விஷயத்துக்காக தான் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் எடப்பாடி, அதே போல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்ல இருந்து நம்ம எல்லாருமே கூட கரூர் விஷயம் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் இவங்க எல்லாருமே இப்ப டெல்லிக்கு போறாங்க, விசாரணைக்கு போறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அதுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டும் இருக்கு. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது இப்ப நம்ம தமிழகத்த பொறுத்தவரைக்கும் கரூர் அந்த கோர சம்பவத்தையும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் தீர்ப்பு குடுக்கக்கூடிய அந்த இறுதி கட்டத்த நெருங்கிட்டாங்க. அதே சூழ்நிலையில இந்த பக்கம் 2026 எலக்ஷனும் தற்போது நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் 2, 3 மாதத்துல எலக்ஷனுக்கான அந்த வேலை எல்லாத்தையுமே எல்லா கட்சியினர்களுமே துவங்கிடுவாங்க. இந்த மிகப்பெரிய பரபரப்பான சூழ்நிலைக்கு நடுவுல தான் இப்ப விஜய் அவர்கள் எந்த நேரத்துல வேணாலும் அவரு பாஜக கட்சி அவங்க கூட 2026 எலக்ஷன்ல கூட்டணி வச்சுக்கிறதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள், அதற்கான வேலைகள் பின்புலத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற யாருமே நம்ப முடியாத இந்த தகவல்கள் இப்ப வெளியாகிக்கிட்டு இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணமே விஜய் அவர்கள் எப்படியாவது காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு தான் விஜய் அவர்கள் ஆரம்பத்துல இருந்தே அவரு விருப்பப்பட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா திமுக அவங்க எக்காரணத்தை கொண்டும் காங்கிரஸ் கட்சி அவங்கள விட்டு கொடுக்கறதாக இல்ல. காங்கிரஸ் கட்சி வெளியே போயிடுச்சுன்னா 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுக எந்த ஒரு தொகுதியிலுமே டெபாசிட் கூட வாங்க முடியாத மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. அவங்க தோக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா தொகுதிகள்லயுமே ரொம்ப ரொம்ப மோசமாக தோற்க வேண்டிய நிலைமை திமுகவுக்கு ஏற்படும். அதனால காங்கிரஸை விட்டு கொடுக்காம எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் திமுக இருக்காங்க. அதனால காங்கிரஸ் அவங்களும் தற்போது திமுகவை விட்டு வரக்கூடிய அந்த மனநிலைமையில இல்லாம இருக்காங்க காங்கிரஸ். இந்த சூழ்நிலையை தான் இப்ப எப்படியாவது கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு விஜய் அவருடைய அந்த கூட்டணிக்கு உள்ள எப்படியாவது பாஜகவை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல அமித்ஷா அவர்கள் ஆர்வமாகவும் தீவிரமாகவும் இருக்காரு அப்படின்னு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஏன்னா எடப்பாடி கூட கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணிய பாஜக அவங்க அறிவிச்சிருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவரை பொறுத்த வரைக்கும் இன்னமும் ஒரு ஈகோ பிடிச்ச ஒரு தலைவர் மாதிரி தான் எடப்பாடி இருக்காரு. முக்கியமாக பாஜக இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி. ஆனா அவங்களுக்கே கிட்டத்தட்ட 25ல இருந்து 30 தொகுதிகள் வரைக்கும் தான் தமிழ்நாட்டுல தர முடியும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட தொடர்ந்து அதிமுக அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இல்லாத ஒரு கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி அவர் உறுதியாக இருக்காரு. அதாவது எல்லாருமே கூட்டணி வச்சு ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அங்க ஆட்சி அதிகாரத்துல கண்டிப்பாக பாஜக அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமோ இல்ல பங்கும் இருக்காது. முழுக்க முழுக்க அமைச்சரவைகள் எல்லா இடத்துலயுமே அதிமுக அவங்களுடைய ஆட்கள் தான் இருப்பாங்க. பாஜக நிர்வாகிகள் யாருக்கும் எந்த ஒரு பதவியுமே கிடைக்காது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் தொடர்ந்து எடப்பாடி அவர் இருக்காரு. இதனால எடப்பாடி அவருடைய கூட்டணிய பாஜக அவங்க ஏத்துக்கிட்டாலும், இப்ப அவங்களுக்கு உள்ளேயே ஒரு மாதிரியான ஒரு பனிப்போர் ஏற்படுற மாதிரி ஒரு சுமூகமான தொகுதி உடன்பாடு, அதேபோல மந்திரி அவைகள் அந்த உடன்பாடு எதுவுமே எட்டப்படாத நிலைமையில தான் அதிமுக, பாஜக அவங்க 2 பேருக்கும் இடையே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வராத ஒரு பிரச்சனையாக தான் இன்னும் போயிட்டு இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் அப்படி இல்ல. தான் கூட கூட்டணி வச்சுக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே ஆட்சியிலும், அதிகாரத்திலும் எல்லாத்துலயுமே பங்கு அளிக்கிறேன் அப்படின்னு
ஓப்பனாகவே விஜய் அவர்கள் வெளிப்படையாக சொன்னது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிக்கு யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற அழைப்பையும் வெளிப்படையாகவே விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதனால இப்ப பாஜக அவங்களுக்கு அதிமுக அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறத விட நிச்சயமாக விஜய் அவர் கூட கூட்டணி வச்சுக்கிட்டா கண்டிப்பாக அது மிகப்பெரிய அளவுல பாஜக கட்சி வளர்றதுக்கு உதவும் அப்படிங்கிறத இப்ப அமித்ஷா அவர்கள் தெள்ளத் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதனாலதான் கரூர் கோர சம்பவம் நடந்தப்ப கூட அமித்ஷா அவர்கள் விஜய் அவர்கிட்ட போன் போட்டு பேசியிருக்காரு. அந்த தகவல்களும் அப்போது வெளியாகி இருந்தது. அதுக்கு அப்புறமா பீகார் எலெக்ஷன்ல பாஜக மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் அமித்ஷா அவருக்கு போன் பண்ணி பீகார் எலெக்ஷன்ல மிகப்பெரிய அபார வெற்றி அடைஞ்சதுக்கு விஜய் அவர்களும் பதிலுக்கு அமித்ஷா அவருக்கு போன் பண்ணி வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம, இப்ப சமீபத்தில பாஜக கட்சி அவங்களுக்கு உள்ள எடுத்திருக்க மிக முக்கியமான முடிவு, அதாவது எந்த ஒரு இடத்துலயுமே விஜய் அவர தாக்கியோ, இல்ல அவர திட்டியோ பேச வேணாம் அப்படின்னு பாஜக தலைமை அவங்க தமிழக எலெக்ஷன் அடுத்ததா வரப்போது. அந்த எலெக்ஷனுக்காக விஜய் அவர மட்டும் தாக்கியோ, இல்ல திட்டியோ பேச வேணாம் அப்படின்னு ஒருமனதாக பாஜக கட்சிக்கு உள்ள அந்த முடிவையும் இப்போ எடுத்திருக்காங்க. அதற்கான அதிகாரப்பூர்வமான புகைப்படத்தையும் இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில தான் இப்ப கரூர் வழக்க விசாரணை பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு புசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா இவங்க 3 பேருமே டெல்லியில இருக்கிற சிபிஐ அலுவலகத்துக்கு அவங்க நாளைக்கு அவங்க அங்க ஆஜராகணும். அதுக்காக இன்னைக்கு டெல்லிக்கு புறப்படுறாங்க. ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்க 3 பேருமே கரூர் வழக்குல சம்மந்தப்பட்டிருக்காங்க. இவங்க 3 பேருமே போறாங்க சரி. ஆனா எதுக்காக தனியா செங்கோட்டையன் அவரும் இப்ப டெல்லிக்கு அவர் இன்னைக்கு பயணம் போக இருக்காரு, டெல்லிக்கு போக இருக்காரு அப்படிங்கிறது தான் இப்ப எல்லாருக்குமே எழக்கூடிய மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கு. ஏன்னா கரூர் சம்பவம் நடக்கிறப்ப செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணையல. அதுக்கு அப்புறமா தான் இணைஞ்சாரு. அப்படி இருக்கப்ப இவங்க 3 பேரும் அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்காக டெல்லிக்கு போறாங்க அப்படின்னா பின்னாடியே தனியாக தான் போறாரு செங்கோட்டையன். ஆனாலுமே அவர் எதுக்கு டெல்லிக்கு போக இருக்காரு அப்படிங்கிற அந்த தகவல்கள் வெளியிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இப்ப எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவுல சந்தேகத்தையே ஏற்படுத்துது. அதாவது ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், புசி ஆனந்த் அவங்க எல்லாருமே போறது முக்கியமாக சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு கிடையாது. 2026 தமிழக வெற்றி கழகம் அதே போல பாஜக அவங்க கூட்டணி நடத்துறதுக்கான அந்த பேச்சுவார்த்தை அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு இருக்கு. ரகசியமாக யாருக்கும் தெரியாம போயிட்டு இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை எப்பயுமே போன்ல பேசிக்கிட்டு இருந்த அந்த பேச்சுவார்த்தை ஒரு இறுதிக்கட்ட முடிவை எட்ட முடியாது இல்லையா? அதுக்காக கண்டிப்பாக நேர்ல பேசினாங்கன்னா நிச்சயமாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, அதாவது தமிழக வெற்றி கழகம் பாஜக 2 பேருமே கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த கூட்டணி மூலியமா என்னென்ன நன்மைகள் 2 பேருக்குமே நடக்கும் அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தையை நேரடியாக பேசுறப்பதான் நிச்சயமாக அந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல இறுதி முடிவை எட்ட முடியும். அதுக்காக தான் புசி ஆனந்த், நிர்மல் அதே போல ஆதவ் இவங்க எல்லாருமே தற்போது டெல்லிக்கு போயிருக்காங்க. பின்னாடியே தனியாக செங்கோட்டையன் அவரும் டெல்லிக்கு பயணம் பண்ண போயிருக்காரு. ஸோ இந்த பேச்சுவார்த்தை நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் ஏற்கனவே கரூர் வழக்குல அந்த சம்பவத்துல அவர் சிக்கியிருக்காரு. விஜய் அவருக்கு எந்த வகையான நெருக்கடிய பாஜக அவங்க நினைச்சா நிச்சயமாக சிபிஐ அதிகாரிகள் அவங்க மூலியமாக கொடுக்க முடியும். ஆனா இதுவரைக்கும் அந்த அழுத்தம் தராம தான் இருக்காங்க. முக்கியமாக வேலுச்சாமிபுரத்துல வச்சு சிபிஐ அதிகாரிகள் ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் இவங்க எல்லாரையுமே விசாரிச்சாங்க. ஆனா மத்தவங்கள விசாரிச்ச விதமும் ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் இவங்கள விசாரிச்ச விதமும் வேற விதமா தான் இருந்துச்சு. உள்ள மரியாதையாக கூட்டிட்டு போய் தான் இவங்க எல்லாருமே விசாரிக்கப்பட்டாங்க. கரூர் வழக்குல ஏற்கனவே வேலுச்சாமிபுரத்துல விசாரிச்சப்ப இந்த சூழ்நிலையில டெல்லியில வச்சு இப்ப விசாரிக்க போறாங்க. நிச்சயமாக இந்த விசாரணைக்கு பின்னாடி கூட்டணி பேச்சுவார்த்தையும் அந்த விசாரணையோட சேர்ந்து தனியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. முக்கியமாக செங்கோட்டையன் அவரும் டெல்லிக்கு போறதால அவரும் இந்த பேச்சுவார்த்தையில கண்டிப்பாக ஈடுபடுவாரு. இது மட்டும் ஒரு வழியாக நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக 2026 எலெக்ஷன் அப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட இணையக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சியாக பாஜக கட்சி இருக்கும். அதே போல பாஜக அவங்க அதிமுக அவங்க கூட கூட்டணி இல்ல அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா தான் தமிழக வெற்றி கழகத்திலுமே இணைவாங்க. இதனால கண்டிப்பா அதிமுக மிகப்பெரிய அளவுல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க கழட்டி விடப்படுவாங்க. திரும்பவும் அவங்க தனிச்சையாக போட்டியிட வேண்டிய நிலைமை தான் அதிமுகவுக்கு ஏற்படும். இதன் காரணமா எடப்பாடி அவர் மட்டும் ஏமாற போறதில்ல விஜய் அவரால. இந்த பக்கம் திமுக அவங்களும் தான் மிகப்பெரிய அளவுல ஏமாற போறாங்க. அதனால கண்டிப்பாக தற்போது ஆதவ் அர்ஜுனா, நிர்மல், புசி ஆனந்த் இவங்க எல்லாருமே டெல்லிக்கு போறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இவங்க எல்லாருமே டெல்லிக்கு போறாங்க. பின்னாடியே செங்கோட்டையன் அவரும் போறாரு. அப்படி ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் அதே போல பாஜக இவங்க 2 பேருமே 2026 எலெக்ஷனுக்காக கூட்டணி வச்சாங்கன்னா இத பத்தி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? இது சரியான கூட்டணியாக இருக்குமா? இல்ல தவறான கூட்டணியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்க கருத்தை சொல்லுங்க.